வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சாரீ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக் சாரீஸ்லேருந்து தான். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி தான் இங்கே வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற கவர் வந்து சூப்பராக இருக்குது. அதில் லக்ஷ்மி பொட்டிக் அப்படின்னு எழுதி இருக்குது. ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா பேஜ், ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ அட்ரஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க காணோம். இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ரிட்டன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் வந்து எந்த காரணத்துக்கும் டிஃப்ரெண்ட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வந்து ரிட்டன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க இதில். ஸோ ரிட்டன் வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ் வந்து கேகே நகர், சென்னை. ஸோ இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கல. ஸோ இது எப்படி இருக்குது சாரீ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இந்த சாரீ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சாரீ அப்படின்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் எங்ககிட்ட வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து போட்டதில்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் பாக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சொட்டையாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து இப்படி இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உண்மையிலே சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நான் வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட இந்த கலர் இல்லை அப்படின்றதுனால. வாவ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் எப்படி அதில் பார்த்தேனோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ இந்த கலர், ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நிறைய ரிவ்யூ வந்து நான் பார்த்தேன் லக்ஷ்மி பொட்டிக்லேருந்து. ஸோ நிறைய வந்து பேட் ரிவ்யூவை தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன், சரி பார்க்கலாம் எப்படி தான் வருது அப்படின்ட்டு. நான் வந்து எந்த பேஜில் ஆர்டர் பண்ணாலும் சாரீ வந்து சூப்பராக வந்துடுது எனக்கு. ஸோ அது என்னோட ராசி என்னவோ தெரியல. நான் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து சாரீஸ் இருக்குது எனக்கு. இதுதான் வந்து ப்ளவுஸு. ஸோ இது வந்து ப்ளவுஸு, இது வந்து முந்தானை. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்துருக்கேன் லக்ஷ்மி பொட்டிக்து. ஸோ நிறைய ரிவ்யூஸில் வந்து சொல்லியிருக்கிறது, ஸோ நல்லா இல்லை, சாரீ டேமேஜாக இருக்குது, கலர் நல்லா இல்லை, ஸோ ஒர்த் இல்லை அப்படின்னு என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. நானுமே பயந்து தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது ப்ரைஸ் எவ்வளோனா, இந்த சாரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 1200. ஷிப்பிங் சார்ஜரோடு சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இல்லை, இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ 1200க்கு இந்த சாரீ ரொம்பவே ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சாரீ. ஸோ இந்த கலர், நான் வந்து இந்த கலருக்காக தான் இந்த சாரீ வந்து ஆர்டர் போட்டேன். எனக்கு இந்த ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கூட இந்த பிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னுக்காக தான் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சாரீ ஏன் இந்த மாதிரி லக்ஷ்மி பொட்டிக்லேருந்து சாரீ வாங்கினா ரிவ்யூ பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒருத்தர் கூட லக்ஷ்மி பொட்டிக்கில் ரிவ்யூ வந்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கும் தெரியல. பட் ஏன்னா எனக்கு வந்து சாரீ வந்து சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, எந்த ஒரு நூல் பிரியுறதோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் என்ன கலர் வேணும்னு ஆர்டர் போட்டிருந்தேனோ ஸோ அதே மாதிரி தான் வந்து வந்திருக்கு இந்த சாரீ. ஆனால் எப்படி இந்த அவங்களுக்கு வர சாரீஸ் எல்லாம் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சாரியோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது சாரீ. ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸ். ஸோ கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலரில்.
ஸோ நான் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், ப்ரௌன் கலர். ஸோ அது கூட பிங்க்குமே சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ பாருங்கள், சாரீ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரும் சரி, இந்த சாரியோட டிசைன்ஸும் சரி, ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த பார்டரில் டிசைன்ஸ் மேலே வந்துட்டு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்துட்டு கொஞ்சம் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து சாரீ ரொம்பவே ஒர்த்து. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னவோ நினச்சி என்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ லக்ஷ்மி பொட்டிக்லேருந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் நல்லாவே கொடுக்கல. ஸோ எதுக்கு நம்ம புக் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாரீ. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கட்டினாலுமே இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ 1200க்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சாரீ ரொம்பவே ஒர்த்தான சாரீ தான் இது. உங்களுக்காக வந்து ரேண்டமாக ஃபில்ட் எடுத்து பார்க்குறேன் எப்படி வருது அப்படின்ட்டு. நான் வந்து ஒன் சைட் தான் போடுவேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி சாரீ எல்லாம் எடுத்தால் ஒன் சைட் போடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஸோ அதனால நான் வந்துட்டு ஒன் சைட் தான் போட்டுப்பேன். ஸோ உங்களுக்காக வந்துட்டு ஃபில்ட் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், நம்ம ஃபில்ட்டை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் வராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வேணும்னா கண்டிப்பாக லக்ஷ்மி பொட்டிக்கில் வாங்குங்க. நல்லா தான் இருக்குது சாரீ. ஸோ யாருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டுக்கு கொஞ்சம் டேமேஜ் பீசஸ் வந்து தான் வரும். ஸோ வராமலாம் இருக்காது. ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம பார்த்து, ஸோ ஒரு சாரீ 2 சாரீ மிஸ்டேக்கில் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எப்போவுமே அப்படி வந்து நினச்சா மட்டும்தான் தப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சாரீ வாங்கிட்டு ஸோ இது ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பேட் கமெண்ட் வந்து போடுறது வேண்டாம். ஸோ நீங்கள் ஒரு 2-3 சாரீ வாங்கி பாருங்கள். இப்போ அதே மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபால்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சாரீ வாங்கிட்டு டேமேஜ் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டேமேஜ் வந்து வந்தே வரும். ஸோ வராமலாம் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபில்ட் எடுத்து கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், நான் ஃபில்ட் எடுத்து வச்சேன். ஸோ அப்படியே இருக்குது. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போகவே மாட்டேங்குது. எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் லக்ஷ்மி பொட்டிக்கில் ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குமே வந்து நல்லா தான் வரும். ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றுனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களும் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் சாரீ வீடியோஸ். ஸோ அதுவுமே போய் கண்டிப்பாக பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு சாரீ ரிவ்யூவில் பார்க்கலாம்.